காங்கிரஸ் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி வாகை சூடியது. பாமக அதிமுக கூட்டணியில் 23 இடங்களில் இறங்கி 5 இடங்களில் மட்டுமே கரை சேர்ந்தது. விசிக 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி கொடியை நாட்டி தனது பலத்தை நிரூபித்தது. பாஜக தமிழக சட்டமன்றத்திற்குள் நுழைய போராடிய பாஜக 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்டுகள், சிபிஐ மற்றும் சிபிஎம் 2 கட்சிகளுமே தலா 6 இடங்களில் போட்டியிட்டு தலா 2 இடங்களை கைப்பற்றின. நாம் தமிழர் மற்றும் மக்கள் நீதி மய்யம், சீமான் 233 இடங்கள் மற்றும் கமல்ஹாசன் 180 இடங்கள் என தனித்து போட்டியிட்டாலும் ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. 2016 ஜெயலலிதாவின் சரித்திர வெற்றி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என முழங்கிய ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை பிடித்த சரித்திர சாதனையை படைத்த தேர்தல் இது. கள நிலவரம் இதுதான்.